குஜராத் மாநிலத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்போம். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா மாவட்டத்தில் திசா பகுதியில் உள்ள தொழிற்பேட்டையில் பட்டாசு ஆலை ஒன்று செயல்பட்டு வந்திருக்கிறது. இந்த பட்டாசு ஆலையில் இன்று காலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தின் காரணமாக அங்கு தீ மலமளவென பரவி இருக்கிறது. பக்கத்தில் இருந்த கட்டிடங்களுக்கும் சேதமடைந்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்தின் போது பட்டாசு ஆலையில் 20 நபர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்ததாகவும் அதில் தற்பொழுது 7 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. மேலும் 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தீசா பகுதியை சேர்ந்த தீசா முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தும் அதே போன்று தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வெடி விபத்தில் ஏற்பட்ட இந்த விபத்தின் காரணமாக அந்த கட்டிடமே இடிந்து விழுந்திருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பல்வேறு அவசர மருத்துவ உதவிகள் அங்கே வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மூன்று தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதியில் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. எனினும் இந்த இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்களா என்பது குறித்து தகவல் வெளியாகவில்லை. 7 பேர் இந்த விபத்தில் மரணம் அடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்ட நிலையில 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியிலும் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.